ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த டாஸ்க் ஆஹா! ஓஹோ! ஹோட்டல் டாஸ்க் மூலியமா எல்லாரும் ஓப்பன் அப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. யார் யாருன்னா பிரஜன், சாண்ட்ரியா அண்ட் திவ்யா. இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. 2வது சாண்ட்ரியாவுக்கு கொடுத்த அந்த டாஸ்க்கை நிறைவேத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரோ ஒருத்தர வந்து அவங்களோட ஜாப்ல இருந்து குவிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு. அத அவங்க செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கேமரால சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பேசும்போது சொல்கிறாங்க, எஃப்ஜே ஓப்பன் ஆயிருக்காப்ல, அ வினோத் ஓப்பன் ஆயிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க திவ்யா சொல்லும்போது, நல்லவங்கலாம் இப்போ வந்து கெட்டவங்களாயிட்டாங்க. கெட்டவங்க எல்லாமே இப்போ நல்லவங்களாயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மதான். ஏன்னா பார்வதிய வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ரொம்ப ஒரு மாரி அரகன்ட்டா ஒரு மாரி இருப்பாங்க. ஆனா இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப சைலண்ட்டா போயிட்டுருக்காங்க. சொல்ற வேலைய எல்லாமே கரெக்ட்டா நீட்டா செய்றாங்க. அப்புறம் வந்து இவங்க கம்ருதீன் சவுண்ட் வரலங்க. அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. சூப்பரா நீட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, பார்வலாம் ரொம்ப ரொம்ப அதிசயம் தான். ஏன்னாக்க அவங்க எப்படி இருந்தாங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு 4 வீக்ஸா எப்படி இருந்தாங்க, இந்த வாரம் எப்படி மாறியிருக்காங்கன்னு இந்த டாஸ்க்லாம் நீங்க பாருங்க. நெறைய பேர் ஓப்பன் அப் பண்ணது உண்மதான். கரெக்ட்டு தான். இன்னும் சொல்லப்போனா விக்கல்ஸோட இது வந்து வெளில வந்திருக்கு. ஏன்னா, அவரு வந்து கோவப்பட மாட்டேன். எதுவா இருந்தாலும் சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ, அவருக்கு கோவம் வந்திருக்கு. ஸோ, அவரே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ, எல்லாருமே அவங்கவங்களோட கேரக்டர்லேருந்து அவங்கவங்க வெளியில வந்துட்டாங்க. அவங்க சுயரூபத்த காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.